கை வளர மாட்டேங்குதா? கை கழுத்துல இப்பதான் சார் நின்று இருக்கு. இந்த பையனுக்கு கழுத்துல நிக்காம நின்றுட்டு இருக்கு. சார் கேட்கலாம். சனி ஞாயிறு லீவெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்ப வீட்லயே பேரண்ட்ஸ் வருவாங்க. இது இல்லாம சில பிள்ளைங்களுக்கு ஹோம் பேஸ் பராமரிக்கணும். பணம் அமௌண்ட்டும் பேங்க்ல இருந்து 1500 2000 அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்த அப்ப கேட்டகரி வைஸா கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் நம்ம வீட்டுல வந்து முடியாத குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க முடியாத அந்த குழந்தைங்க படுத்த படுக்கையில இருக்கும்போது யூரின் போயிருக்கிறதுனால தான் போட்டுருந்தா அது அதே போல வாட்டர் பெட்னு கொடுத்துருக்கோம். அது படுக்கை பிள்ளைங்களுக்கு குட்டி ஏற்படாம இருக்கணுங்கிறதுக்காக வாட்டர் பெட் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய முதலே சொல்ல மாட்டீங்களா? முதல்ல பாராட்டணும். இந்த மாதிரி டீச்சர் வேலை யாரும் கொடை பிடிச்சிட்டு பாடம் சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி டீச்சர் வேலை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களாம் வந்து கடவுளுக்கு நேரம் டாக்டர் நேரம் நீங்களாம் டாக்டர் மட்டும்தான் கடவுளாக நம்ம பேசணும். அதுதான் உங்களை எல்லாம் கடவுளாக தான் நினைச்சிட்டு இருக்கோம். பேர் என்ன? நண்பர் வேணா? சூப்பர். என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? அண்ணா கவி கவியரசு. சூப்பர். ஏதாவது கவிதை எழுதியா? வரைவியா? கால் நடக்குது. நீ எடுத்துக்கலாம். அது வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லி செய். யார் அம்மா? யாரு? நீங்க தானே? டெய்லி ஒண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு தைரியா? நன்றி முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு நன்றி சொல்லணும். அது போய் 2-3 லட்சம் பேர் பார்த்தாங்க. பிரகதீஷா? பிரகதீஷ். என் பேர் பிரகதீஷா. பேர் என்ன? யார் பிள்ளை? இப்படி திரும்பி
குழந்தைகள் இன்னைக்கு ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள்லாம் நிறைய படிப்புலாம் படிச்சிருக்காங்க, படிச்சு நல்ல வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனா நீங்க யாரும் தப்பா நினைச்சிடாங்க, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைங்கிறது வந்து நல்லா இருக்கிறவங்க மட்டும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு திறமை இருக்குது. ஆக யாராவது அந்த திறமை மூலமாக இந்த நாடு பயன்படுத்திக் கொள்ளும். அதற்கு நாம் எல்லாம் வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி வந்து அவங்க வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி சொல்லி உங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த உபகரணங்களை வழங்குகிறேன்.